வணக்கம். எழுத்தாளர் ச. தமிழ்ச்செல்வன் அவர்கள் எழுதின வெயிலோடு போய் சிறுகதை உங்களுக்காக. மாரியம்மாளின் ஆத்தாளுக்கு முதலில் திகைப்பாக இருந்தது. இந்த வேகாத வெயிலில் இந்த கழுதை ஏன் இப்படி தவிச்சு போய் ஓடியாந்திருக்கு என்று புரியவில்லை. உன் மாப்பிள்ளை வள்ளியாடி என்று கேட்டதற்கு பொறுங்கிற மாதிரி கையை காமிச்சிட்டு விறுவிறுண்டு உள்ளே போய் 2 சொம்பு தண்ணி மோந்து மடக்குன்னு குடிச்சுக்கிட்டு உஸ் ஆத்தாடி என்று உட்கார்ந்தாள். உன் மாப்பிள்ளை வல்லையாடி, அவர் ராத்திரி பொங்க வைக்கிற நேரத்துக்கு வாராராம். இந்நேரமே வந்தால் அவங்க வியாபாரம் கெட்டு போயிடுமா. சரி, அப்போனா நீ செத்த வெயில் தாழ கிளம்பி வாரது தீயா பொசுக்கிற அந்த வெயிலில் ஓடியாராட்டா என்ன? ஆமாம், அது சரி, பொங்கலுக்கு மச்சா வந்திருக்கிறாமில்ல. ஆத்தாளுக்கு இப்போ விளங்கியது. அவளுடைய மச்சான், ஆத்தாளின் ஒரே தம்பியின் மகன் தங்கராசு இன்றைக்கி நடக்கிற காளியம்மன் கோயில் பொங்கலுக்காக டவுனிலேருந்து வந்திருக்கிறான். அது தெரிஞ்சுதான் கழுதை இப்படி ஓடியாந்திருக்கு. மதியம் கஞ்சி குடிச்சிட்டு கிளம்பிட்டியாடி என்று கேட்டதுக்கு கழுதை இல்லை என்றும் சொன்னபோது வயது கொண்டே ஆத்தா கஞ்சி ஊற்றி முன்னால் வைத்தாள். குடிக்க சொன்னாள். உடம்பெல்லாம் காஞ்சு போய் காதில் கழுத்தில் ஒன்றுமே இல்லாமல் கருத்து போன அவளை பார்க்க ஆத்தாளுக்கு கண்ணீர் தான் மாலையாக வந்தது. தங்கராசு மச்சானுக்கு தான் மாரியம்மா என்று சின்ன பிள்ளையிலேயே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கள்ளம் போலீஸ் விளையாட்டிலிருந்து காட்டில் கள்ளிப்பழம் பொறுக்க போகிற வரைக்கும் 2 பேரும் எந்நேரமும் ஒன்னைவாத அணைவாக. கடைசிக்கு இப்படி ஆகிப்போச்சே என்று ஆத்தாளுக்கு ரொம்ப வருத்தம். எப்படியெல்லாமோ மகளை வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருந்தான். பேச்சு மாற்றுவதற்காக அண்ணன் எங்கத்தா என்று கேட்டாள். நீங்கள் 2 பேரும் வருவீங்க, அரிசி சோறு வைக்கணும்னுட்டு அரிசி பருப்பு வாங்கியாரணும்னு டவுனுக்கு போனான். கஞ்சியை குடித்து விட்டு சீனியம்மாளை பார்க்க போனாள் மாறி. சீனியம்மாள் தான் மச்சான் வந்திருக்கிற செய்தியை டவுனுக்கு தீப்பெட்டி ஒட்டி போன பிள்ளைகள் மூலம் மாரியம்மாளுக்கு சொல்லிவிட்டது. செய்தி கேள்விப்பட்டதிலிருந்து அவள் ஒரு நிலையில் இல்லை. உடனே ஊருக்கு போக வேண்டுமென்று ஒத்த காலில் நின்றாள். ஆனால் அவள் புருஷன் உடனே அனுப்பிவிடவில்லை. நாளை கழிச்ச பொங்கலுக்கு இன்றைக்கி என்ன ஊர் என்று சொல்லிவிட்டான். அவள் அடிக்கடி ஊருக்குன்னு கிளம்புறது அவனுக்கு வள்ளுசாக பிடிக்கவில்லை. அவள் ஊர் இந்தா 3 மைலுக்குள்ளே தான் இருக்கிறதுக்காக 1.5 வாட்டம் ஊருக்கு போனால் எப்படி? அவள் போகிறத பற்றி கூட ஒன்றும் இல்லை. போகிற வட்டமெல்லாம் கடையிலிருந்து பருப்பு வெல்லம் அது இதுன்னு தூக்கிட்டு வேற போயிடுறா. இந்த சின்ன ஊரில் வியாபாரம் ஓடுறதே பெரிய பாடாக இருக்குது. இப்போ கோயில் கொடைக்கு போகணும்னு நிற்கா என்று வயிறு எறிந்தான். ஆனாலும் ஒரே அடியாக அவளிடம் முகத்தை முறித்து பேச அவனுக்கு முடியாது. அப்படி இப்படி என்று 2 புலம்பல் புலம்பி அனுப்பி வைத்தான். இதை பற்றியெல்லாம் மாரிக்கு கவலை கிடையாது. அவளுக்கு நினைத்தால் ஊருக்கு போயிடணும். அதுவும் மச்சானவங்க வந்திருக்கிற போது எப்படி இங்கே நிற்க முடியும்? அவள் பிறந்து வளர்ந்ததே தங்கராசுக்காகத்தான் என்கிற மாதிரி அல்லவா வளர்ந்தாள். அவள் 4ஆப்பு படிக்கிற போது தங்கராசின் அப்பாவுக்கு புதுக்கோட்டைக்கு மாற்றலாகி குடும்பத்தோடு கிளம்பிய போது அவள் போட்ட கூப்பாட்டை இன்றைக்கும் கூட கிழவிகள் சொல்லி சிரிப்பார்கள். நானும் கூட வருவேன் என்று தெருவில் புரண்டு கையை காலை உதறி ஒரே கூப்பாடு. அதை சொல்லி சொல்லி பொம்பளைகள் அவளிடம் என்ன டீ, உன் புருஷங்காரன் என்னைக்கு வாரானா என்று கேலி பேசுவார்கள். ஆனால் அவள் அதையெல்லாம் கேலியாக நினைக்கவில்லை. நிசத்துக்குத்தான் கேட்கிறார்கள் என்று நம்புவாள். ஊர் பிள்ளைகளெல்லாம் கம்மாய் தண்ணீரில் குதியாலம் போட்டு குளிக்கும்போது இவள் மட்டும் கம்மாய் பக்கமே போக மாட்டாள். கம்மா தண்ணீரை குளித்து சொறு பிடிச்சு மேலெல்லாம் வாங்க வந்தான் டவுனில் படிக்கிற மச்சானுக்கு பிடிக்காது. அதே போல் கஞ்சியை குடித்து வகர் வச்சு போனால் மச்சான் உன்னை கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது என்று நினைப்பு. சும்மா மச்சான் என்று சொல்லி கொண்டிருந்தவள் பெரிய மனுஷியானதும் மச்சானை பற்றி நினைக்கவே வெட்கமும் கூச்சமுமாக இருந்தது. கொஞ்ச நாளைக்கு வெறும் மச்சானை பற்றின நினைப்போடு அப்புறம் கனாக்களும் வந்து மனசை படபடக்க வைத்தன. டவுனுக்கு தீப்பெட்டி ஒட்ட போகணும்னு போகையிலும் வரையிலையும் ஒட்டும் போதும்
மச்சானின் நினைப்பு இருந்து கொண்டே இருக்கும். பஞ்சத்தில் பேதி வந்து அவள் ஐயா மட்டும் சாகாமல் இருந்திருந்தா மச்சானுக்கு பொருத்தமாக அவளும் படிச்சிருப்பாள். அது ஒரு குறை மட்டும் அவன் மனசில் இருந்து கொண்டே இருந்தது. அதுவும் போயிருச்சு. மச்சான் ஒரு தடவை அவங்க தங்கச்சி கோமதி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வயத்துக்கு வந்தபோது எந்த வித்தியாசமும் பாராமல் ஆத்தாளோடவும் அண்ணனோடவும் ரொம்ப பிரியமாக பேசிகிட்டு இருக்க மச்சானை கதவு எடுக்க வழியாக பார்த்து பார்த்து பூரிச்சு போனால் மாரியம்மா. மச்சானை பற்றின ஒவ்வொரு செய்தியும் சேர்த்து சேர்த்து மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டா வருஷம் ஓடினாலும் பஞ்சம் வந்தாலும் ஐயா செத்து போய் வயிற்றுப்பாட்டுக்கே கஷ்டம் வந்தாலும் அவனை பற்றின நினைப்பு மட்டும் மாறவே இல்லை. அதனால தான் தங்கராசு அவளுக்கு இல்லை என்று ஆன பிறகும் கூட அவளால் அண்ணனையும் ஆத்தாளையும் போல துப்புரவாக வெறுத்து விட முடியவில்லை. அவளுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. மாமனும் அத்தையும் வந்து தங்கராசு மச்சான் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போன பிறகு அண்ணன் வந்து வரத்து இவளுக்கு பரிசம் போடத்தான் மாமனும் அத்தையும் வருவாகன்னு இருந்தபோது வேறு இடத்துல பொண்ணையும் பார்த்து பத்திரிக்கையும் வச்சுட்டு மாமா சும்மாவும் போகாமல் அண்ணங்கிட்ட கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்ன கூட்டியே வந்துடணும்ப்பா, கோமதி கல்யாணத்தை முடிச்சு வச்ச மாதிரி வேலைகளையெல்லாம் பொறுப்பாக பார்த்துடணும், நீ தான் பார்த்துக்கணுமப்பா என்று பேர் சொல்லிவிட்டு போனார். அவங்க அங்கிட்டு போகவும் ஆத்தாளிடம் வந்து அண்ணன் தங்குன்னு குதித்தான். என்னை என்ன சுத்த கேன பையனை நினச்சிட்டாங்களா என்று கோமதி கல்யாணத்துக்கு எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு கொண்டு அண்ணன் செய்தான்னு சொன்னால் அது நாளைக்கு நம்ம தங்கச்சி வந்து வாழப்போகிற வீடு, நாம் வந்து ஒத்தாசை செய்யாட்டா யார் செய்வா என்று நினைத்து செய்தது. ஆனால் இப்படி நகை நட்டுக்கு ஆசைப்பட்டு மாமா அந்நியத்தில் போவாகன்னு யார் கண்டது? என்ன மாமனும் மச்சானும் மயிராண்டிக என்று வெறுத்து விட்டது அவனுக்கு. ஆனால் அண்ணன் ஏறிக்கொண்டு பேசிய போது ஆத்தா பதிலுக்கு கூப்பாடு தான் போட்டான். என்னடா என்ன குதிக்க? படித்து உத்தியோகத்துக்கு போகிற மாப்பிள்ளைக்கு தீப்பெட்டி ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்து வீச்சம் எடுத்து போய் கிடக்கிற கழுதியை கட்டுவாங்களா? நீ நினச்சிக்கிட்டா அவங்க என்னடா செய்வாக என்று ஆத்திரமாக பேசினாள். அப்படி அப்போதைக்கு பேசினாலும் அன்னைக்கு ராத்திரி செத்துப்போன ஐயாவிடம் முறையோடு செய்து சத்தம் போட்டு ஒப்பாரி வைத்தாள். ஏ ராசாவே, ஏ ராசாவே, என்ன ஆண்டாரே இப்படி விட்டு போனீரே, மணவடையில் வந்து முறமாப்பிள்ள நான் இருக்க எவன் எடுத்த கழுத்தில் தாலி கட்டுவான்னு சொல்லி என்னை சிறை எடுத்து வந்தீரே, இப்படி நிற்கதியா நிற்க விடவா சிறை எடுத்து வந்தீரு ஐயாவே. தம்பி தம்பின்னு பேசி கொண்டு போய் அலைஞ்சதோடு அவனை தூக்கி வளர்த்தேனே, ஏ ராசாவே, எனக்கு பூமியில் யாரும் இல்லாமல் போயிட்டாங்களே என்று கதறி ஒப்பாரி வைத்தாள். பப்பத்து பொம்பளைகளெல்லாம் வைத்தார்கள். என்ன இவளும் பொம்பளை தானே, அப்போ இப்படியா ஒப்பாரி வைப்பாக, என்ன பொழப்பு இது என்று குறை கூறினார்கள். பிறகு அண்ணன் வந்து இப்போ நீ சும்மா இருக்கியா, என்ன வேணுங்கு என்று அரட்டவும் அதன் பிறகுதான் ஒப்பாரியை நிப்பாட்டினாள். மறுநாள் அண்ணன் தங்கராசு கல்யாணத்துக்கு ஒருத்தரும் போகப்படாதுன்னு சொன்னபோது மறுபேச்சு பேசாமல் ஆத்தாளும் சரியென்று சொல்லிவிட்டாள். அவனுக்கும் நமக்கு இனிமேல் என்ன இருக்கு என்று சொல்லிவிட்டாள். ஆனால் மாரியம்மா அப்படியெல்லாம் ஆகவிடவில்லை. பலவாறு அண்ணனிடமும் ஆத்தாளிடமும் சொல்லி பார்த்தாள். ஒன்றும் வசியாமல் போக கடைசியில் நீங்கள் யாரும் மச்சான் கல்யாணத்துக்கு போகலைன்னா நான் ஆண்டுக்கிட்டு செத்துருவேன் என்று ஒரு போடு போட்டதும் சரியென்று அண்ணன் மட்டும் கல்யாணத்துக்கு போய் வந்தான். எம்புட்டோ கேட்டு பார்த்தும் கல்யாண செய்தி எதையும் அவன் மாரியம்மாளுக்கோ ஆத்தாளுக்கோ சொல்லவில்லை. எல்லாம் முடிஞ்சது என்பதோடு நிறுத்தி கொண்டான். தன் பிரியமான மச்சானின் கல்யாணம் எப்படியெல்லாம் நடந்திருக்கும் என்று மாரியம்மாள் தினமும் பலவாறாக தீப்பெட்டி ஒட்டியபடியே நினைத்து நினைத்து பார்ப்பாள். எங்கிட்டு இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் என்று கண்ணிறைய மனசு துடிக்க வேண்டிக் கொள்வாள். தங்கராசு கல்யாணத்துக்கு போய்விட்டு வந்த அண்ணன் சும்மா இருக்கவில்லை. அலைஞ்சி பிறக்கி அவளுக்கு மாவில்பட்டியிலேயே ஐயா வழியில் சொந்தமான பையனை மாப்பிள்ளை பார்த்தான்.
சின்ன வயசுலே நாகலாபுரத்து நாடார் ஒருத்தரிடம் கடையில் சம்பளத்துக்காக இருந்த பையன் மெட்ராஸுக்கு போய் வந்த பையன் மாரியம்மாளோட 4 பவுன் நகையை விற்று மாவிலப்பட்டியிலேயே ஒரு கடையும் வைத்து கொடுத்து விட்டான். இத்தனைக்கு பிறகும் கோவில் கொடைக்கு மச்சான் வந்திருக்கான்னு தெரிஞ்சதும் உடனே போய் பார்க்கணும்னு ஓடியாந்துட்டா அவங்க எப்படி இருக்காக, அந்த அக்கா எப்படி இருக்காக, மச்சானும் அந்த அக்காளும் நல்லா பிரியமாக இருக்காங்களான்னு பார்க்கணுன்னு அவளுக்கு. ஆனால் வந்த உடனேயே மச்சானையும் அந்த அக்காளையும் பார்க்க கிளம்பிடலை. மத்தியான நேரம் சாப்பிட்டு சித்த கண்ணை சந்திருப்பாக என்று இருந்துவிட்டு சாயந்தரமாக போனாள். கட்டில் படுத்துக்கொண்டு பாட்டையாவுடன் பேசி கொண்டிருந்தான் மச்சான். கும்பிடுறேன் மச்சான் என்று மனசு படபடக்க சொல்லிவிட்டு உள்ளே போனாள். தங்கராசின் அப்பத்தாளும் அந்த அக்காளும் அடுப்படியில் வேலையாக இருந்தார்கள். பொன்னாத்தா இவளை பிரியத்துடன் வரவேற்றாள். அந்த அக்கா ரொம்ப லட்சணமாக இருந்தார்கள். நகை நட்டு ரொம்ப போட்டிருப்பாகன்னு பார்த்தா அப்படி ஒன்றும் காணோம். கழட்டி வச்சிருப்பாக என்று நினைத்து கொண்டாள். ரொம்ப வீரியம் நிறைந்த பார்வையுடன் அந்த அக்காளை வாஞ்சையோடு பேசினாள் மாரியம்மாள். பேசிகிட்ருங்க, இந்த வாரேன் நின்று பொன்னாத்தா கடைக்கு ஏதோ வாங்க போகவும் மாரியம்மா அந்த அக்காளிடம் இன்னும் நெருங்கி கிட்ட உட்கார்ந்து கொண்டு கைகளை பாசத்துடன் பற்றி கொண்டாள். ரகசியமான அதே நேரத்தில் ரொம்ப பிரியம் பொங்கிய குரலில், அக்கா மாசமாக இருக்கீங்களா என்று ஆர்வத்துடன் கேட்டாள். பட்டென்று அந்த அக்கா ஒரு நொடிப்புடன், ஆமாம் அது ஒன்று தான் இப்போ குறைச்சல், அதுக்கு தான் கேடிப்போம் என்று சொல்லிவிட்டாள். மாரியம்மாளுக்கு தாங்க முடியவில்லை. அதை சொல்லும்போது லேசான சிரிப்புடன் தான் அந்த அக்கா சொன்னாலும் அந்த வார்த்தைகளில் ஏறி இருந்த வெறுப்பும் சூடும் அவளால் தாங்க முடியாததாக இருந்தது. இதுநாள் வரையிலும் அவள் கண்டிததாக இருந்தது. ஒரு ஏனத்தை கழுவுகிற சாக்கில் வீட்டின் பின்புறம் போய் உடைந்து வருகிற மனசை அடக்கி கொண்டாள். உள்ளே மச்சான் அவங்க பேசுகிற குரல் கேட்டது. மாரியம்மா போயிட்டாளா என்று உள்ளே வந்த மச்சான் அந்த அக்காளிடம், காப்பி குடிச்சிட்டியா ஜானு என்று பிரியமாக கேட்டதும் படக்குன்னு அந்த அக்கா, ஆஹாஹா ரொம்ப அக்கறைப்பட்டு குப்புற விழுந்துடாதீக என்று சொல்லிவிட்டது. ரொம்ப மெதுவான தொண்டையில் தான் பேசினாலும் அந்த குரல் இறுகி போய் வெறுப்பில் வெந்து கொதிக்கிறதாய் இருந்தது. வெளியே நின்றிருந்த மாரியம்மாளுக்கு தலையை வலிக்கிற மாதிரியும் காய்ச்சல் வர்ற மாதிரியும் படபடன்னு வந்தது. கழிவின ஏனத்தை அப்படியே வைத்து கொண்டு பின்புறமாகவே விறுவிறுவென்று வீட்டுக்கு வந்து படுத்து கொண்டாள். ஆத்தாளும் அண்ணனும் கேட்டதுக்கு மண்டையடிக்கி என்று சொல்லிவிட்டாள். சிறு வயதில் கள்ளிப்பழம் பிடுங்கப் போய் நேரங்கழித்து வரும்போது வழியில் தேடி வந்த மாமாவிடம் மாட்டிக்கொண்டு முடித்த தங்கராசின் பாவமான முகம் நினைப்பில் வந்து உறுத்தியது. தண்ணியை குடித்தும் அடங்காமல் நெஞ்சு எரிகிற மாதிரி இருந்தது. அந்த அக்காவின் வீட்டில் நகை நட்டு குறையா போட்டதுக்காக தங்கராசின் அம்மா ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாளாம் என்று சீனியம்மா சொன்னதும் அந்த அக்காள் கொடும் வெறுப்பாக பேசியதும் நினைப்பில் வந்து இம்சைப்படுத்தியது. எல்லாத்துக்கும் மேலே அந்த வார்த்தைகளது வெறுப்பின் ஆழம் தாங்க முடியாத வேதனையை தந்தது. ராத்திரி ஊரோடு கோயில் வாசலில் பொங்கல் வைக்கப் போயிருந்த போது இவன் மட்டும் படுத்தே கிடந்தாள். ஒவ்வொன்றாக சிறுவயதில் அவனோடு பழகினது, ஐயாவை பற்றி, ஆத்தாளை பற்றி, அண்ணனை பற்றி, எல்லாரும் படுகிற பாட்டை பற்றி, அந்த அக்காளை பற்றி நினைக்க கூட பெருந்துன்பமாக இருந்தது. குமரி கொண்டு வந்தது மனசு. ராத்திரி நேரம் கழித்து அவன் புருஷன் வந்தான். 2 நாளாக நல்ல வியாபாரம் என்றும் தேங்காய் மட்டுமே 32 காய் விற்றுருக்கு என்றும் பொறிகடையில் தான் கடைசியிலே கேட்டவளுக்கு இல்லை என்று சொல்ல வேண்டியதாக போச்சு என்றும் உற்சாகமாக ரொம்ப நேரம் பேசி கொண்டிருந்தான். திடீரென்று இவள் பக்கம் திரும்பி இவள் எதுவுமே பேசாமல் ஊமையாக இருப்பதைக் கண்டு எரிச்சல் அடைந்து, ஏய் நாய், நான் பாட்டுக்கு கத்திக்கிட்டு கிடக்கேன், நீ என்ன கல் கணக்காக இருக்க என்று முடியை பிடித்து ஒரு உலுக்குலுக்கினான். உடனே அணை உடைத்து கொண்டது போல ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பித்தாள் அவள். அவன் பதறிப்போய், தெரியாமல் தலையை பிடித்து விட்டேன் என்று சொல்லி தப்புத்தான் என்று திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தான். அவள் அழுகை நிற்கவில்லை. மேலும் மேலும் ஏக்கமும் பெருமூச்சும் வெடிப்பும் நடுக்கமுமாக அழுகை பெருக்கிக் கொண்டு வந்தது. ஏதோ தான் பேசிவிட்டதற்காகத்தான் அவள் இப்படி அழுகிறாள் என்று நினைத்து கொண்டு ரொம்ப நேரத்துக்கு அவளை வீணை தேற்றிக் கொண்டிருந்தான் அவன். நிறைவு பெற்றது.